முதலமைச்சர் திமுக தான் இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா தான் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 100% ஜெயிக்குவார். 200 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவர் எல்லாருக்குமே வேண்டிப்பட்டால் அவர் டெண்டர் விடப்பட்ட பணிகள் இங்கு செய்ய வேண்டியுள்ளது. இது முழு பொறுப்பு ஒன்றிய செயலராக அந்த ஈடுபாடு கொடுத்து இந்த பணிகளை செய்திருக்கின்றார். இதுதான் என்னுடைய பலம். நான் ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து மிகவும் கஷ்டமான சூழலில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். என் பலம் வேற தாத்தாவோ அப்பாவோ அரசியல்வாதியெல்லாம் இல்லை. நான் எல்லாருடைய ஆதரவால துடுத்துடன் ஓடிட்டு இருந்த இந்த பகுதி மக்கள்கிட்ட, அதனால முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதி மக்கள் என்னோட இருப்பாங்க, எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்ற நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவங்க எல்லாமே காப்பாற்றிட்டு இருக்காங்க என்பதை இந்த சொல்லிக்கிறேன். தொகுதி மக்கள் 23 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போது 300 கிராமங்களில் கடந்த 8 நாட்களாக 300 கிராமங்களுக்கு மேற்பட்டு நாங்கள் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றோம். போகிற இடத்துலலாம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று முதலமைச்சர் குறிப்பிட்ட திட்டங்கள் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிறது. முதலமைச்சர் திமுக தான் இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா தான் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களை எல்லாரும் ஊராக செல்லும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்று கொண்டு அவங்களுக்கு வீட்டு பிள்ளையா குடும்பத்தாக ஒருத்தராக வரவேற்றிருக்காங்க. அதே நாங்களும் அவர்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்ந்தால்தான் மலர்ந்தால்தான் நம்ம பகுதியில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற முடியும். அதே முழுக்க இந்த பகுதி முழுக்க விவசாயம் செய்யக்கூடிய பகுதி, விவசாயம் மிகுந்த அதிக அளவில் இருக்கின்ற பகுதி. குறிப்பாக இந்த புதினா, கொத்தமல்லி போன்றவை தென்னிந்தியாவில் மட்டுமல்ல ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கின்றது. அதே போல் காய்கறி இங்கே விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் வெளி மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்கள் உட்பட வெளி மாநிலத்துக்கும் ஏற்றுமதி வெளிமான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வகையில் இருக்கிறது. அவர்களுக்கு இங்கே ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு சந்தை, குளிர்சாதன அடங்கிய ஒரு கிடங்குடன் கூடிய ஒரு சந்தை. அடுத்து இந்த பகுதியில் இன்னும் அரசு கல்லூரியோ கலைக்கல்லூரியோ பொறியியல் கல்லூரி இல்லை. அது பெற்று தந்து இந்த பகுதியில் இன்னும் நான் பல வளர்ச்சி பணிகளை செய்வேன். அதே போன்று நவீன மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானம் இல்லை. பல கிராமங்களுக்கு இன்னும் பேருந்து வசதி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நான் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். முழுமையாக எங்கள் வீட்டு பிள்ளை, ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பாகவே அவங்களோடு இணக்கமாக இருந்து சில வேலைகள் செஞ்சு கொடுத்தா என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த தம்பிக்கு 23ஆம் தேதி வாக்களித்து அவர் வேட்பாளர்களை நாங்கள் ஒவ்வொருவருமே வேட்பாளர் நாங்கள் வாக்கு சேகரித்து அவர் வெற்றி பெற செய்வோம் என்று ஒரு மனதோடு ஒரு வழியோடு நின்று என்னை இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஸ்ரீனிவாஸ் ஓட் எதுக்கு போகணும்? அவர் நல்ல ஒரு மனிதர், மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே வர்றாரு. அவர் எல்லார் மாதிரியும் ஒரு அன்பு பாசமாக இருக்காரு. இப்போ இது உங்கள் கட்சி அறிக்கை என்ன? புரியல. இந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குது? இதுதான் ஃப்ரீயாக கொடுக்க மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, பெண்களுக்கு முதியோர் ஊக்கத்தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம், அதிகமான பயன் இருக்கு மக்களுக்கு. இந்த முறை ஜெயிக்கிறாரா? 100% ஜெயிக்குவார். எத்தனை லீட்ல வரும்? 200 தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. 200 தொகுதி ஜெயிப்பாங்க. இந்த தொகுதியில வந்து 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்குவார். அதிக வாக்கு வித்தியாசத்துல கெலுக்குவா. அப்படி அவர் ஏழைப்பட்ட வீட்டில் பிறந்தவர். அவர் எல்லாருக்குமே வேண்டிப்பட்டாள். அவர் சீனிவாச அண்ணா எல்லாருக்கும் அறிமுகப்பட்டாள் இந்த வேப்பம்பள்ளி பஞ்சாயத்துல. அதனால அவர் மேலே அனுபவ பாசம் இருக்கு. நம்ம ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கே அதனால முதல்ல வந்தேன் நான் அந்த தொகுதியில்.
PS சீனிவாசனன்றவர் வந்து பாத்தக்கோட்டை கிராமம். அவர் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல இருந்து வந்தவர். அடிப்படையா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்பா தாத்தாவுடைய இது வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அதனால அவர் ஒவ்வொரு படியா வந்ததுனால நம்ம மக்களுடைய வழி அவருக்கு என்னன்னு தெரியும். நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வருவாங்க. இப்போ யூத் யாரை பார்த்தாலும் டிவிக்கு சொல்றாரு விஜய் பத்தி. நீங்க இப்போ மக்கள் வந்து விஜய் ஃபேன், சினிமா நடிக்கிறதுனால அவர் ஃபேன் இருக்கிறதுனால அவங்க டிவிக்குங்கிறாங்க. நம்ம வேப்பனப்பள்ளி தொகுதியை பொறுத்த வரையும் சீனிவாசனுங்கிறவர் வந்து தனியா வந்து அவர் எல்லாருக்குமே அவர் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அவர் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே அவங்க அறிமுகமானவங்க. அதனால வந்து நம்ம நல்ல ஒரு லீடிங்ல வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கு. அவர் இளைஞர்கள் இதுல வந்து ரொம்ப மதிப்பு இருக்கு அவருக்கு. வெற்றி வாய்ப்பு வந்து சீனண்ணாவுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க இங்கேயே பார்க்கலாம். ரொம்ப மக்கள் எழுச்சி வந்து அதிகமா இருக்கு. ஏன் இந்த ரீசன் என்ன இது காரணம் அப்படின்னா, அவர் மக்களோட மக்களா இருக்காரு. நான் பெரிய ஆளு, நான் வந்து MLA கேண்டிடேட் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம மக்களோட மக்களா எப்படி ஒரு அண்ணன் தம்பியா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பழகுறாரு. அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம்னு நான் அவர்கிட்ட போனாலுமே உடனடியா அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இந்த ஒரு செயல் தான் மக்கள் இடத்துல போய் ரீச் பண்ணியிருக்கு. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் ஆனந்தன். பட்டா வரல. இந்த தலைவர் வந்த பிற்பாடு, ஸ்டாலின் வந்த பிற்பாடு தான் கொடுத்தாங்க. ஆமா, இந்தாச்சு நல்லாச்சு. ஸ்டாலின் தான் கொடுத்தது. 45 வருஷம் ஆச்சு பட்டா இல்லாம நாங்க தவிச்சிருந்தோங்க. ஸ்டாலின் தான் இப்ப வந்து கொடுத்திருக்காரு. நாங்க வந்து உதயசூரியன் தான். யாரை விட உதயசூரியன் தான். நம்மளுக்கு தெரியல, உதயசூரியன் தான்.